நம்ம ஊர்ல இருக்க பஸ்ஸுக்கும் இங்க இருக்க பஸ்ஸுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து நிறைய இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ் தான் நிறைய இருக்கு. கவர்மெண்ட் பஸ் நான் பார்த்ததே இல்ல. ஆமா, எங்க பார்த்தாலும் இந்த பிரைவேட் பஸ் தான் அதிகமா இருக்கும். 36 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா 70 ரூபா சார்ஜ் பண்றாங்க ஒரு டிக்கெட்டுக்கு. நம்ம ஊர்ல இதே வந்து 36 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 30, 35, 40 ரூபாய்க்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்க 36 கிலோமீட்டர் 36 கிலோமீட்டருக்கு 1.5 மணி நேரம் டிராவலிங் டைம் வந்து 70 ரூபா சார்ஜ் பண்றாங்க ஒரு ஆளு. அது மட்டும் இல்ல, 1 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண வச்சாங்க. 1 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து டைமிங் எல்லாம் இந்த டைமிங் தான் எடுக்கணும். இந்த பஸ் வந்து இந்த டைம் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பஸ் இந்த டைம் போகணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து எப்ப தோணுதோ அந்த டைம்ல தான் இந்த பஸ்ஸே எடுக்கிறாங்க. அவங்க இஷ்டம் தான். அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு பஸ் போகணும். 1 ஹவர் நாங்க வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. இன்னும் வந்து நாங்க வீட்டுக்கு போறது என்ன டைம் போவோன்னே தெரியாது. ஏன்னா 2 மணி நேரம் ஆனாலும் ஆகலாம், எப்போ வேணா ரீச் ஆகலாம். அங்கங்க நிறுத்தி ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மக்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதை விட அதிகமா திங்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அதை லோடு பண்ணி அன்லோடு பண்ணி அப்படியே நிறைய இதாகுது. ரெகுலேஷன் இல்லை, அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா அங்கே ஓட மாட்டேங்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், டிக்கெட்டுமே வந்து நமக்குள்ள, அதாவது பஸ்ஸுக்குள்ள வந்தவரை தான் டிக்கெட் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்லை. இங்க வந்து டிக்கெட் வெளியில நின்று வாங்கினதுக்கு அப்புறம் ஏறுறாங்க. நம்ம சில டைம் சில பஸ்லயும் அந்த மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டுலயும் அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த லாங் டிராவல் போற பஸ்ஸுக்கெல்லாம் ஃபர்ஸ்டே டிக்கெட் வாங்கிதான் உள்ள ஏற்றுவாங்க. ஆனா இங்க வந்து இப்போ டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. டிக்கெட்டும் பாத்தீங்கன்னா இவங்க கையில எழுதிதான் கொடுக்குறாங்க, தவிர பிரிண்டட் டிக்கெட் கிடையாது. இப்போ பஸ் போயிட்டே இருக்கு. இப்போ பாப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். அதே மாதிரி ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் வித்தியாசம் ஃபர்ஸ்ட் நீ சொன்னீங்கல்ல, இது 40 கிலோமீட்டர் ட்ரெயின்ல வர்றதுக்கு நான் வெறும் 10 ரூபா தான் கொடுத்தோம். இதே பஸ்ல ஒரு டிக்கெட் வந்து 70 ரூபா. அப்புறம் இன்னொரு விஷயம், இருக்கிற ரோடு எப்படி நல்லா இருக்கா? எப்படி ரோடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். பரவாயில்ல, ரொம்ப மோசம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, நல்லா தான் இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டை விட மோசம் தான். தமிழ்நாடு விட அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம், ஏன்னா தமிழ்நாடு கேரளா கம்பேர் பண்ணாலே தமிழ்நாடு ரோடு வந்து நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். அதை விட வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜார்க்கண்ட், பீகார் இந்த 2 மாநிலத்தை பத்தி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 மாநிலம் ஒரே மாநிலமா இருந்துச்சு. பீகார் தான் இருந்துச்சு, தான் பைஃபர்கேட் ஆச்சு. இப்போ நாங்கள் இருக்கிறது பீகார் ஜார்க்கண்ட் பார்டர்ல இருக்கிறோம். இப்போ நம்ம டிராவல் பண்ணிக்கிறது வந்து ஜார்க்கண்ட்ல தேவகர். இங்கிருந்து நாங்கள் இருக்கிற இடம் தேவகர்ல இருந்து பீகாருக்கு கட்டோரியாவுக்கு போயிட்டு. இப்ப கட்டோரியாவுக்கு நாங்க வந்துட்டோம். டைம் வந்து 7:40 ஆயிடுச்சு.